ஹே ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்கான பியூட்டிஃபுல்லான ஃப்ளார் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் 4 ப்ளே அக்ராலிக் yarn அண்ட் 2.5 mm ஹூக் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இந்த ஃப்ளாருக்கு வந்து நீங்கள் என்ன த்ரெட் வேணாலும், அதாவது என்ன சைஸ் த்ரெட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். த்ரெட்டோட சைஸ் சின்னதாக இருக்கும்பொழுது ஃப்ளாரும் சின்னதாக வரும். த்ரெட்டோட சைஸ் நீங்கள் பெருசு பண்ணும்பொழுது ஃப்ளாரோட சைஸும் பெருசு வரும். ஸோ மேஜிக் ரிங்கில் 6 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் சின்ன த்ரெட்டை பிடிச்சி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு வந்து இன்க்ரீஸிங் ரவுண்டு. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுட்டு வாங்க. இந்த ரவுண்டில் நமக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். அகெயின் முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போய் ஸ்லிப் ஸ்டிச் ஒரு செயின் போட்டுக்கோங்க. அடுத்து அகெயின் தேர்ட் ரவுண்டு இன்க்ரீஸிங் ரவுண்டு தான். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள், அடுத்ததில் இன்க்ரீஸ், அடுத்ததில் ஒரு சிங்கிள், அடுத்ததில் இன்க்ரீஸ். ஸோ இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 18 ஸ்டிச் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இதே போல் நம்ம டோட்டலாக 5 ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ மற்ற 4ல் வந்து நீங்கள் த்ரெட்டு கட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக செய்கிறதுல மட்டும் த்ரெட்டு கட் பண்ணாமல், அதாவது கொஞ்சம் எக்ஸஸாக த்ரெட்டு விட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த எக்ஸஸாக விட்டுருக்கோம்ல அந்த த்ரெட்டை வந்து yarn needle இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பெட்டலாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒவ்வொரு பெட்டல் ஸ்டிச் பண்ணும்பொழுதும் லாஸ்ட்டாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்டிச்சில் வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக முடித்த ஸ்டிச்சுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்டிச்சில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். 5த்தையும் நம்ம கோத்ததுக்கப்புறம் இந்த 2 த்ரெட்டையும் பிடிச்சி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளாரோட ஷேப் வந்து கிடச்சிரும். பேக் சைடில் இருக்கிற த்ரெட்டை வச்சு நல்லா நாட் போட்டுக்கோங்க. டைட்டாக நாட் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ இதில் நடுவில் வந்து ஒரு பட்டன் ஆர் பீட் நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பீட் அட்டாச் பண்ணுறேன். த்ரெட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பீட் ஒரு பட்டன் வந்து அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாட் போட்டுக்கோங்க. இந்த ஃப்ளார் வந்து நீங்கள் ஹெட் பேண்ட், ஹேட்டு இல்லை ட்ரெஸ்ஸில் அட்டாச் பண்ண போகிறீங்கன்னா த்ரெட்டு கட் பண்ண வேண்டாம். நான் வந்து கிளிப்புக்காக தான் பண்ணியிருக்கேன், அதனால் நான் த்ரெட்டை கட் பண்ணிடுறேன். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய கலர்ஸில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஆலிகேட்டர் கிளிப்பு, சென்டர் கிளிப்பு, ஹேர் பேண்டு எதில் வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் சும்மா இதில் உங்களுக்கு என்னோடய ரிங்லேயே அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக செய்யும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஒரே ஒரு ஹேர் கிளிப் போட்டாவே ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பாய்.